நிறைய பேர் எங்க விடுதி உரிமையாளர்கள் ஒவ்வொருத்தரா வந்து யாராலெல்லாம் வந்து கேஸ் வாங்க முடியல, மரக்கட்டை வாங்கி சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அவங்க ஒவ்வொருத்தரா க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எங்க சங்கத்திலே வந்து ஒரு 20% ஹாஸ்டல் மூடிட்டோம் சார். சார் விடுதியில் தங்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க முடியலன்னு சொல்றப்போ அவங்க காலி பண்ணிட்டு தான் போவாங்க சாப்பாடு. ஏன்னா இப்போ அந்த மாதிரி காலி பண்ணிட்டு போனாங்கன்னா மாதம் வந்தால் வாடகை கொடுக்கணும், எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒன்றுமே சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் விடுதி உரிமையாளர் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார். கடன் தொல்லை தாங்க முடியல, பிஸ்னஸ் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் யார் நிவாரணம் கொடுப்பாங்களா? ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார் சார். எங்கள் நிலைமை அப்படி இருக்கு. நாங்களும் போராடிக்கிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் சொல்லிட்டு இருக்கிறோம், கடிதங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். இதற்கு விடுதி 20 லட்சம் மக்களுடைய இது வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்களா? அது நாங்கள் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்லவில்லை, எல்லாருக்கும் பொதுவாக நான் கேட்குறேன், மீடியாவில் கேட்குறேன். நீங்கள் உங்ககிட்ட சொன்னால் போய் சேரும், எல்லாம் சேர்றவங்களுக்கு தான் சொல்கிறேன். இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு சேருமா இல்ல, அவங்க தான் வந்து ஓப்பனா வந்து மீடியால எல்லா டிவிலையும் எல்லா நியூஸ்லயும் வந்துருச்சு. நாங்கள் 70% எரிவாயு எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கின்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்ல, எங்களுக்கு சொல்லல. ஏன்னா நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய, ஏன் இந்தியா முழுவதுக்குமே அது ஒத்து போகும், விடுதிகள் எல்லாம் டொமஸ்டிக் தான், இங்கே கமர்ஷியல் டேரிஃப் வாங்கக்கூடாது, கமர்ஷியல் இபி வாங்கக்கூடாது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டே இன்னும் நிலுவையில் இருக்க, அமல்படுத்தலை. ஆனால் இந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், ஒரு பயங்கரமான இந்த கிரைசிஸ் இருக்கிற சூழ்நிலையில் 2%ன்றது ஹோட்டலுக்கு சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு அதை கூட சொல்லலை. கடிதங்கள் மார்ச் 10 கொடுத்துட்டேன். இபியில் எல்லா இபி ஆஃபீஸ்லையும் எங்களுடைய செயற்கை உறுப்பினர்கள் நேராக போய் எல்லா ஏஇ கிட்ட ஏடி கிட்ட எல்லார்கிட்டையும் லெட்டர் கொடுத்தாச்சு. நாங்கள் இபியுடைய எம்டி கிட்ட கொடுத்தாச்சு, இபி மினிஸ்டருக்கு அனுப்பிச்சாச்சு. எல்லாருக்கும் அதுக்கான ப்ராப்பராக எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் அந்த ரிசல்ட் வரல.